அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்க நசுலா பேசுறேன். சரிங்களா, நம்ம எங்க இருக்கோம்னா பிடைம் பெங்களூர் அன்சாரி டெக் சொல்யூஷன். இங்க வந்து லேப்டாப் இதெல்லாம் சேல் பண்றாங்க. சரிங்களா, இவங்க வந்து இங்க ஹோம்ல வந்து பக்கத்துல இருக்கு. இந்த ஹோம்ல வந்து லிஃப்ட் கேட்டிருந்தாங்க. பாத்தீங்கன்னா நம்ம G+2 ஹைட்ராலிக் லிஃப்ட், பேசஞ்சர் லிஃப்ட் இவங்க கேட்டிருந்தாங்க. எப்படி பாத்தீங்கன்னா பெங்களூர்ல எப்படி பாத்தீங்கன்னா நீங்க இடம் வந்து சின்னதா இருக்கும், பில்டிங் வந்து ஹை கட்டிடுவாங்க. அதனால மேலே போறதுக்கு வரது ரிசப்ட் முறையில் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்க பழைய பில்டிங் தான் இது, பழைய பில்டிங் தான் இது. சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க 3x3. அதனால இந்த மாதிரி லிஃப்ட் எனக்கு பண்ணி கொடுங்க கேட்டிருந்தாரு ரிக்குமெண்ட். சரி ஓகே, நம்ம ஹைட்ராலிக்ல பண்ணி கொடுங்க சேஃப்டியா நம்ம பண்ணி கொடுத்தோம். சரி, இது எப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஹைட்ராலிக். சரிங்களா, ஹைட்ராலிக் நமக்கு தெரியல எப்படி இருக்குங்க, நம்ம மினி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மினி பார்த்துக்கலாம். இது வந்து ஹைட்ராலிக். சரிங்களா, இது வந்து பவர் பேக் சொல்லுவாங்க. இது வந்து ஹைட்ராலிக் பிஸ்டன். சரிங்களா, இது நம்ம ஆயில் வந்து ப்ரெஷர் போகுது, பம்ப் இது ஆயில் வந்து பம்ப் பண்ணும். பம்ப் பண்ணோடனே நம்ம லிஃப்ட் வந்து ஏறும், பிஸ்டன் வந்து ஏறும். இது வந்து லிஃப்ட் நம்ம ரோப்லாம் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதை கரெக்டாக நம்ம லிஃப்ட் அப் பண்ணா லிஃப்ட் வந்து அப் ஆயிரும். சரிங்களா, அதே மாதிரி ஆயில் யூஸ் பண்ணாங்க என்ன ஆகும்னா லிஃப்ட் வந்து டவுன் ஆயிரும். அதே மாதிரி கான்செப்ட் தான் இதுவும் நம்ம நடக்குது. சரிங்களா, எப்படி வருதுங்க அதை நம்ம பார்க்கலாம். இதான் வந்து பவர் பேக் பம்ப். சரிங்களா, இதுல இருந்து ஆயில் இருக்கும், 50 லிட்டர் ஆயில் இருக்கும். இதுல தான் பம்ப் பண்ணணும். இதுல வந்து ஹோஸ் கனெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இது வந்து நம்ம ஹைட்ராலிக் பிஸ்டன் சொல்லுவாங்க. சரிங்களா, இதுல தான் நம்ம வந்து பிஸ்டன் மூவ் ஆகும். பிஸ்டன் மூவ் ஆகுது, லிஃப்ட் இது ஸ்பெஷல் தான் நம்மளுக்கு. ஸ்பெஷல்ல இருந்து ஆயில் வந்து பிஸ்டன் மூவ் ஆகுது லிஃப்ட். சரிங்களா, லிஃப்ட் ஏற மட்டும் தான் பம்ப் ஆகும், இறங்க மட்டும் வந்து வால் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனால் வந்து லிஃப்ட் நம்ம இறங்கும், ஆயில் வந்து ரிலீஸ் ஆனால் லிஃப்ட் இறங்கும். சரிங்களா, அதே மாதிரி தான் நம்ம கான்செப்ட் பண்ணிருக்கோம். இது நம்ம மினிமம் ஸ்டாப் இது அப்பதான் அப்பா லிஃப்ட் ஒன்னாவது. சரிங்களா, இப்போ ஒன்றாயிரம் இது அப்போ வந்து ப்ரெஷர் பண்ணிருக்குது லிஃப்ட். சரிங்களா, அப்படியே பார்க்கலாம். ஸ்டாப் பண்ண எமர்ஜென்சி ஆகி லிஃப்ட் போயிருக்கு. எமர்ஜென்சி ஸ்டாப் பண்ணியாச்சு. சரிங்களா, இது எமர்ஜென்சி இப்போ டவுன் பண்ணணும். லிஃப்ட் டவுன் பண்ணணும்னா ரிலீஸ் பண்ணி டவுன் ஆயிரும். ஆயில் வந்து இப்போ ஆயில் வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனால் லிஃப்ட் வந்து என்ன ஆகும், இறங்கும். ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் இறங்கும். பாத்தீங்களா, சின்ன லிஃப்ட் தான் நம்ம 3 ஸ்பீட்ல பண்ணி கொடுத்தோம். சரிங்களா, இன்னொன்னு வந்து பில்டிங் வந்து நீங்க கட்டிட்டீங்க, லிஃப்ட் வேணும், எனக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னா நீங்க வந்து கட்டி எடுக்கலாம். சரிங்களா, பழைய பில்டிங் இருந்தா கூட சரி, நம்ம வந்து லிஃப்ட் வந்து ஹைட் அதிகமாக பண்ணலாம். சரிங்களா, லிஃப்ட் மேல வந்து போயிருக்கு. சரிங்களா, சரி எமர்ஜென்சி இப்போ பவர் கட் ஆகுது, இதுல பவர் கட் ஆயிடுச்சுன்னா லிஃப்ட் வந்து இறங்கிடும். லிஃப்ட் வந்து இப்போ சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லிஃப்ட் வந்து ஸ்டாப் பண்ண, இப்போ பவர் கட் ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இப்போ ஆள் உள்ள மாட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ ரெஸ்கியூ பண்றதுக்கு எதுவும் இல்லை. இதுதான் நம்ம பேட்டரி யூஸ் பண்ணோம். இப்போ என்ன பாருங்களேன், நான் வந்து இப்போ மெயின் ஆஃப் பண்ணிட்டேன். சரிங்களா, மெயின் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. உள்ள வந்து இப்போ ஆள் மாட்டிட்டாங்க. சரிங்களா, இப்போ வந்து லிஃப்ட் இறங்கினாங்க. இப்போ ரெஸ்கியூ பண்றது யாருமே இல்லை. டவுன் பண்ணா டவுன் ஆகும். எதுல எப்படி டவுன் ஆகும், நம்ம யூபிஎஸ் இருக்கு, நம்ம ஹோம் எல்லாம் யூபிஎஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி கான்செப்ட் தான். இப்போ மெயின் ஆஃப் ஆயிடுச்சு, லிஃப்ட் வந்து டவுன் ஆகி ரெஸ்கியூ ஏதாவது ஃபோல்ல வந்து டவுன் பண்ணி ஓபன் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து கரண்டே இல்லாம வந்து லிஃப்ட் நம்ம இறங்குது, கீழே வந்து இறங்கி விட்டுரும், ஆயில் வந்து யூஸ் பண்ணி இறங்கி விட்டுரும். ஆனா இதெல்லாம் ஆள் உள்ள மாட்டக்கூடாது, அதுக்குதான் நம்ம பேட்டரி வச்சிருக்கோம். अस्सलाम वालेकुम। ये ना सुमन लिफ्ट है और ये G+2 वाला है हाइड्रोलिक लिफ्ट। तो मेरे को जो है ना G+2 सेकंड फ्लोर में जो है ना चढ़ने के लिए जरा इजी नहीं हो रहा था, मुश्किल हो रही थी। तो मैंने सुमन लिफ्ट को कांटेक्ट किया ऑनलाइन, तो वो आके रिव्यू करे, प्लानिंग करे और एग्जीक्यूट करे। और उसके बाद जो है ना इम्प्लीमेंट करने के बाद मेरे को ऐसा लग रहा कि सच्ची में मेरे को बहुत ज़्यादा हेल्प हो रहा था चढ़ने उतरने के लिए। तो थैंक यू वेरी मच।